ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம மல்டி த்ரெட்ஸ்னா என்ன, அதை எப்படி ஒர்க் பண்றது டீடைல்டா பார்க்கலாம். விஎஸ் கோட்குள்ள போய்க்கலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து த்ரெட்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இது தேவையில்லை. நான் என்ன பண்றேன்னா வந்து ஒரு 2 கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஓகே, நான் 2 கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 2 கிளாஸ்க்கு நான் ஒவ்வொரு மெத்தட் எழுதுறேன். Public void show. இப்போ இதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு நான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மெத்தட் நான் என்ன பண்றேன்னா வந்து ஒரு ஹாய்ன்ற மெசேஜை நான் வந்து ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதனால என்ன பண்றேன்னா ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் int I equal to 0, I greater than equal to 10. இங்க வந்துட்டு செமிகோலன் வரும். ஓகே, தென் I plus plus. ஓகே, இதே மாதிரி நான் ஷோக்கும் பண்ணிக்கிறேன். ஷோ நான் என்ன பண்றேன்னா வந்துட்டு ஹலோன்னு பிரிண்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஏக்கும் பிக்கும் வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். A ஆப்ஜெக்ட் 1 equal to new A, B ஆப்ஜெக்ட் 2 equal to new B. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் 1 வச்சு நம்ம ஷோ எடுக்க முடியும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 வச்சு நம்ம ஷோ எடுக்க முடியும். நமக்கு முதவே தெரியும். ஃபைன், நம்ம வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே, ஹாய் வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு, ஹலோ 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம மல்டி த்ரெடுக்குள்ள போகலாம். இப்போ மல்டி த்ரெட்னா என்னன்னா வந்துட்டு ரெண்டு ப்ராசஸையும் ஒரே நேரத்தில் ரன் பண்ணணும். ஓகே ஃபைன், இப்போ மல்டி த்ரெடுக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த கிளாஸ்லாம் நம்ம வந்துட்டு த்ரெட் ஆக்கணும். அதாவது வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்டென்ஸ் பண்ணிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வந்து த்ரெட்டை எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி இந்த கிளாஸையும் நம்ம வந்து த்ரெட்டை வச்சு எக்ஸ்டென்ஸ் பண்ணணும். எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ஓகே, நம்ம த்ரெட்டை வச்சு 2 கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்டென்ஸ் பண்ணா மட்டும் பத்தாது. இப்போ நம்ம த்ரெட்டை வச்சு ஒரு கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ணோம்னா அந்த மெத்தட் வந்துட்டு ரன்னு இருக்கணும். அப்பனா தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன், இப்போ நம்ம த்ரெட் வச்சு எக்ஸ்டென்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ரன்னு மாத்திட்டோம். இங்க ஷோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மெத்தட் நேம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா வந்துட்டு ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு த்ரெட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு ரேஸ் இருக்கு. இப்போ ரேஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பேர்லாம் 10 பேர் ஓடுவாங்க, இல்ல ஒரு 8 பேர் ஓடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பண்றோம். நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 2 பேர் ஓடுறாங்க. இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல கிளியர் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு கிளீனா தெரியும். கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல நமக்கு ஹாய் வந்துச்சு, இப்போ ஹலோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஓகே ஃபைன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னா இங்க ஒரு த்ரெட், அதாவது ஒரு த்ரெட் வந்துட்டு நடக்கிறதுக்காக அந்த ஓகே இப்போ வந்துட்டு 2 ப்ராசஸ் இருக்கு. இப்போ 2 ப்ராசஸ் வந்துட்டு ஓஎஸ் குள்ள போகும். இந்த ஓஎஸ் எப்படி ஆக்ட் ஆகலாம் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணும். ஓகே, இந்த 2 டாஸ்கையும் வந்து ஷெட்யூல் பண்ணும். இந்த 2 டாஸ்கையும் இப்போ இந்த டாஸ்கையும் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணும். ஓஎஸ் ஷெட்யூல் எப்படி பண்ணும்னா வந்துட்டு ஒரு டாஸ்க்கு ஒரு செகண்ட்ஸ் கொடுக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் 1 செகண்ட், அதுக்கப்புறம் நீ ரன் ஆகுது, அதுக்கப்புறம் நீ ரன் ஆகுது, அதுக்கப்புறம் நீ ரன் ஆகுது ஷெட்யூல் பண்ணும். அதனாலதான் வந்துட்டு இது வந்துட்டு இப்படி ஒர்க் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு 10 கொடுத்துருக்கறனால வந்துட்டு இது சிம்பிளா ஈஸியா பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றேன்னா 100 கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் நான் 100 கொடுக்குறேன். இப்போ நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். சாரி, நம்ம கமெண்ட் பண்ணல, கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, கலந்து வந்திருக்கு ஹாயும் ஹெலோவும். இதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்றேன். இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா, இப்ப த்ரெட் ஸ்டார்ட் பண்ண உடனே இப்ப ஃபர்ஸ்ட் த்ரெட்டுக்கு இந்த ஓஎஸ் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஒரு 2 செகண்ட்ஸ் ஷெட்யூல் பண்ணிருக்கோம். ஷெட்யூல் பண்ண நேரத்துல என்ன ஆகும்னா இவ்வளவு ஹாய் வந்து இது பிரிண்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் ஹெலோ ஒரு 2 செகண்ட்ஸ் இது கொடுக்குறப்ப டக்குனு இந்த ஹெலோ இவ்வளவு பிரிண்ட் ஆயிருக்கு. திரும்ப ஹாய் பிரிண்ட் ஆயிருக்கு, ஹெலோ பிரிண்ட் ஆயிருக்கு. இப்படிதான் வந்துட்டு இந்த ஓஎஸ் வந்துட்டு டைம் வந்து ஷெட்யூல் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீ போ, செகண்ட் நீ போ, 2 பேரும் ஒட்டுக்கா போங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு ஒருத்தவங்க போயிட்டு டக்குனு அடுத்தவங்க போயிருவாங்க, திரும்ப அவங்க போவாங்க, திரும்ப அடுத்தவங்க போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட் டைம் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்துட்டு எம்எஸ் வேர்டு பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்றீங்க. ரெண்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு 2 லோட் ஆகும். ஒரு செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கும். அதை தான் வந்துட்டு இந்த சிபியூ அதாவது ஓஎஸ் சொல்லும், நீ வந்துட்டு இந்த செகண்ட்ஸ் ஓப்பன் பண்ணு, நீ இந்த செகண்ட்ஸ் ஓப்பன் பண்ணு அப்படின்னு. இப்போ பவர் பாயிண்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இப்போ வேர்ட் ஃபைல் வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு டைம் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணி கொடுக்கறதா ஓஎஸோட வேலை. இப்படிதான் வந்துட்டு த்ரெட்டிங் நடக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம மல்டி த்ரெட்டிங்னா என்ன டீடைல்டா பார்த்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.